அதிமுகன்ற கட்சியை எப்படியாவது நான் மீண்டும் நல்ல வழிக்கு கொண்டு வந்துடுவேன், வெற்றி பாதைக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு தொடர்ந்து நான் மட்டும்தாங்க பொதுச் செயலாளர், வேற யாரும் என்னை எதுவுமே பண்ண முடியாது, என்னை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் கட்சிக்கு வெளியில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த பொதுச் செயலாளர் பதவியை இறுக்கமாக பிடிச்சிருக்கக்கூடிய நபர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவோ பேரை சமாளித்து இந்த கட்சியில் பல பேரை வெளியில் தூக்கி எறிஞ்சாரு. ஆனால் இவர் வெளியில் அனுப்ப யோசித்த கொஞ்சம் மறுத்த நபர்கள் யாருன்னு பார்த்தா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, இவங்க எல்லாரும் தான். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல வருஷங்களா கேள்வி கேட்குற எல்லாரையும் தூக்கி வெளியில் எறிவார். ஆனால் முதன்முறையாக எதுனாலும் நம்ம பேசி தீர்த்து கொள்ளலாம் வாங்கன்னு முதன்முறை அறிக்கை விட்டார்னா அது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகத்துக்கு பயந்து தான். இதையெல்லாம் தாண்டி அந்த கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு தாவேக்காவை நோக்கி போகிறாங்க. எஸ்.பி. வேலுமணி சரி சமரசம் ஆயிக்கலாம், கட்சி பிளவுபடக்கூடாது, நம்மளால ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி அவர் மீண்டும் இந்த கட்சியை உயிர் தெளிந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப இபிஎஸ் கூட போய் சேர்ந்தாரு. ஆனால் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கையில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. சி.வி. சண்முகம் எந்த பக்கமுமே போய் பேசவே இல்லை, அவர் அமைதியாக இருந்து வந்தார். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் எதுக்காக திடீர்னு புசியானந்த் அவர்களை சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணி போய் சந்திச்சிங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சதற்கான காரணம் என்ன, கட்சி மாற போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் தொகுதி சார்ந்த பல பிரச்சனைகள் கோரிக்கைகள் இருந்தது, அதை நாங்கள் சொல்றதுக்காக புசியானந்தை சந்திச்சோம் அப்படின்னு அவங்க ஒரு கதையை சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே எதுக்காக சந்திச்சாங்கன்னு பல வியூகங்கள் பல சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான். அவருக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்கணும், இந்த கட்சியை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் ஆனால் உங்களை வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மணி அடிச்சிருக்காங்க எடப்பாடிக்கு எதிராக. புசியானவர்களை சந்திக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பல அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளியதே இபிஎஸ் தான். இபிஎஸ்க்கும் எனக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு, அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பொது வெளியில ஓப்பனா பேசியிருக்காரு சி.வி. சண்முகம். அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இப்போ உண்மையிலேயே எல்லாரும் சொல்வது போல எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகமும் இணைந்து மிகப்பெரிய முடிவு எடுக்க போறாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியிலிருந்து வெளியேற்ற போறாங்களா, இல்ல இவங்க வேற கட்சியில போய் சேர போறாங்களா அப்படின்றத விரிவா இந்த காணொலியில பார்க்கலாம். இந்த அதிமுக ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி இந்த பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கு. முதல்ல ஒருத்தர் போய் ஒரு பிரச்சனையை ஆஃப் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு மாசத்துல அடுத்த பிரச்சனை கிளம்பும். இப்படி தொடர்ந்து 2017 இருந்து இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை தான். எல்லா பிரச்சனைக்கு காரணம் இருக்கக்கூடிய நபர் ஒரே ஒரு நபர், எடப்பாடி பழனிசாமி. நம்ம பல முறை சொல்லியாச்சு, ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதியும் கிடையாது, ஒரு குவாலிட்டியும் கிடையாது. மீண்டும் மீண்டும் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஆக பெரும் கருத்துக்கள் பேசுவது போல அவரா நினைச்சுக்கிட்டு பல கருத்துக்களை பேசுவாரு. ஆனா உட்கட்சி பிரச்சனை சரி பண்ண முடியாம இன்று வரை போராடிட்டு இருக்காரு. இந்த கட்சியில அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்னு பார்க்கக்கூடிய நபர் தான் எஸ்.பி. வேலுமணி, அதற்கு அடுத்ததாக சி.வி. சண்முகம். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் அமைதி காத்து வந்தாங்க. சரி ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட இணக்கமா போயிடலாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பல காணொலிகள் வந்தது. ஆனா இன்னைக்கு உண்மை என்ன அப்படின்றது பொது வெளியில வெடிச்சு சதறி இருக்கு. எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகமும் இணைந்து தாவேக்காவின் அமைச்சராக இருக்கக்கூடிய, தாவேக்காவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதுவும் சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே சந்திச்சிருக்காங்க. எதுக்குங்க சந்திச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னங்க எங்க தொகுதிக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 கோரிக்கைகள் இருக்கும், அதுக்காக நாங்க சந்திச்சோம் அப்படின்னு சொன்னதுதான் மிகப்பெரிய புயலையே கிளப்பி இருக்கு. ஏங்க என்னதான் இருந்தாலும் எதிரும் புதிருமா இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி விஜயை கண்டாலே ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் போய் ஏன் சந்திக்கிறாங்கன்னா இது குறித்து பலவிதமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்றத பார்த்தா கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல, நாங்களும் உங்க பக்கமே வந்துடுறோம், இல்ல அப்படின்னா இந்த கட்சியை இன்னும் பிளவுபடுத்துறதுக்கு நாங்க மேற்கொண்டு ஆட்களை கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பேசுனாங்கன்னு ஊடகத்துல பல செய்திகள் ஓடிட்டு இருக்கு. இப்போ இது உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்குள்ள இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. சி.வி. சண்முகத்தை பார்த்து நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட பேசுவீங்களான்னு கேட்டதுக்கு, நான் ஏன் அவர் கூட பேசணும், அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, அவரும் நானும் யாருன்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விதான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்திருக்கு. ஏன்னா இறங்கி பேசினாங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேணாங்க, இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் அனுசரிச்சு அரவணைச்சு போங்கன்னு சொன்னதுக்காக கட்சியை விட்டு தூக்குறேன், மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு தூக்குறேன், அவருடைய ஆதரவாளர்கள் நான் இடமாற்றம் செய்வேன், இப்படி ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்ததுனால தான் எல்லாருமே பயங்கர காண்டில் இருக்காங்க இபிஎஸ் மேல. ஆனா இன்னைக்கும் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள நின்றுட்டு கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, தமிழ்நாடு மக்கள் தான் என் கவனம், தமிழ்நாடு மக்கள் தான் என் உயிர் என் மூச்சுன்னு சொல்லிட்டு அதே பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கட்சி பிரச்சனை குறித்து பேசாம மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் விஜய் குறித்தும் அந்த பட்ஜெட் குறித்தும் பேசிட்டு இருக்காரு.
சரி, இவ்வளவு விஷயங்கள் நீங்க பேசுறீங்க, ஆனா இன்னைக்கு அதிமுக வீக்கா இருக்கா இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஊடகத்துல திட்டமிட்டு செய்திகள் பரப்புறாங்கன்னு வழக்கம் போல ஒரு குட்டி தோசையை போடுறாரு. ஆனா இப்ப வரைக்கும் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதை நாங்க சரி செய்வோம், எங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒற்றுமையா செயல்படுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கு மனம் இல்லை. எஸ்பி வேலுமணி பலமுறை சொன்னாரு, நீங்க கொடுக்கக்கூடிய பதவியில எனக்கு தேவையில்லை, என்னுடைய மாநில பொறுப்பில் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை என்னுடைய மாவட்ட செயலாளர் பதவி. என்னை நம்பி வந்த எல்லாருக்கும் நீங்க பதவி கொடுக்கணும், எல்லாரையும் பதவியை விட்டு தூக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு வெளிப்படையா பேசினாரு. அதை கொஞ்சம் கூட செவிசாய்க்கிறதுனால தான் இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கியிருக்காரு. இது தாவேக்காவிற்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. இப்ப பல வாடகை வகைகள் என்ன சொன்னாங்க, தாவேக்கா குதிரை பேரம் நடத்துது, தாவேக்கா பர்ச்சேஸ் பண்றாங்க, இது சோஃபா மாடல் அரசு அப்படின்னு கதறுன்னு கதறினாங்க. ஆனா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அதிமுகல இருந்து தான் பல பேர் தேடி தேடி தாவேக்காவை நோக்கி போறாங்க. அமைச்சர் ஆனந்த் வந்து சொல்லியிருப்பாரா, நான் சிவி சண்முகத்தை சந்திக்கணும், எஸ்பி வேலுமணி சந்திக்கணும்னு? அப்படி ஒருவேளை தாவேக்கு அப்ரோச் பண்றாங்கன்னா இப்படி வெளிப்படையா பொது வெளியில சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே வச்சு சந்திப்பாங்க. எனவே அதிமுக இருந்தா ஒரு டிமாண்ட் போகுது, அவங்க தான் கேள்வி எழுப்புறாங்க, அவங்க தான் பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க, பல விஷயங்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. அதிமுக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி நாங்கள் இங்க வர்றோம்னு சொல்லிட்டாங்கன்ற தகவல் இன்னைக்கு ஊடகத்துல போயிட்டு இருக்கு. இது பொய்யா கூட இருக்கலாம், இது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு போய் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் மனம் மறுக்கிறதுன்றதுதான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் எண்ணமா இருக்கு. 2016 இருந்து தலைமை பொறுப்புல இருக்காரு. 17 இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 2026 10 காலம் இருந்து சாதிக்க முடியாத எதை எடப்பாடி பழனிசாமி இனி வரக்கூடிய நாட்களில் சாதிக்க போறாரு. விஜய் அப்படின்ற ஒரு பிம்பம் வருவதற்கு முன்பாகவே இவர் எதையும் பண்ண முடியல. இனிமேல் இந்த விஜய் அலை, விசில் அலை அப்படின்றதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் நான் அப்படின்னு சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு? எப்படி உங்களை தொண்டர்கள் நம்புவாங்க, மக்கள் நம்புவாங்க? அதுலயும் நடுவுல பண்ண கூத்தெல்லாம் யார் ஏத்துக்குவா? திமுக கூட போய் இணக்கமா போய் அவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்கவில்லை, பொதுமக்களும் ஏற்கவில்லை. இன்னைக்கு இந்த கட்சியை செதறு தேங்காய் மாதிரி உடச்சு தூக்கி போட்டுட்டு இன்னமும் இந்த கட்சிக்குள்ள என்ன பிரச்சனைங்க நடக்குது? கட்சியெல்லாம் நல்லா இருக்குங்க, கான்கிரீட் போட்டு கட்டியிருக்கோம், அம்புஜா சிமெண்ட் போட்டு கட்டியிருக்கோம், இந்த கட்சியை தொடுவதற்கு எந்த கொம்பாதி கொம்பனும் முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கட்சியை அழிப்பதற்கு யாரும் பிறக்கல. கரெக்டு தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஆர்பி உதயகுமாரும் சேர்ந்து கட்சி அப்படியே கொத்து போராட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த கட்சியை வேற யாரும் அழிக்க முடியாதுன்னு அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. கொங்கு எனது கோட்டைன்னு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் எஸ்பி வேலுமணி. அவர் மேல 1000 வழக்குகள் இருக்கலாம், 1000 விசாரணை இருக்கலாம், 1000 கருத்து முரண்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்க கட்சிக்கு உண்மையா தானே இருந்திருக்காரு, இந்த கட்சியை பலப்படுத்தி வச்சிருக்காருல்ல. அப்படி இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி வேண்டாம், சிவி சண்முகம் வேண்டாம், யாருமே வேண்டாங்க. நானே கட்சி நடத்துவேன், எனக்கு கட்சி பதவி தான் வேண்டும், எனக்கு ஆட்சியெல்லாம் வேண்டாம், எதிர்கட்சி தலைவராக வந்தா போதும் கூட நினைச்சாரு. இப்ப எதிர்கட்சி தலைவரும் இல்லை, ஆனாலும் அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துதான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுமே கதறுன்னு கதறாங்க. அம்மாவின் கனவை நிறைவேற்றணும், அதனால நீங்க தயவு செய்து ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும், அனுசரிச்சு அரவணைச்சு போகக்கூடிய குணம் கொள்ள வேண்டும் அப்படின்னு தானே சொன்னாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல எடப்பாடி இனிமேல் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, தலைமை பண்புக்கு தகுதி இல்லை, நீங்க வெளியேறுங்க, நாங்க மட்டும்தான் கட்சியை நடத்துவோம் அப்படின்னு எங்கேயாவது பேசினாங்களா? ஒரு இடத்துல பேசல. மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, எங்களுடைய தலைவர் நீங்க தான், ஆனா நிறைய விஷயங்களை நம்ம மாத்திக்கணும், ஏன் தோல்வி அடைஞ்சோம் நம்ம அலசி பேசணும் அப்படின்னு சொன்னதுக்காக கட்சியை விட்டு தூக்குறீங்க அப்படின்னா அப்ப அந்த கட்சியில என்ன ஜனநாயகம் இருக்கு? இன்னைக்கு வந்து சொல்றாரு, நாங்க திமுக கூட ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தல அப்படின்னு. மீண்டும் மீண்டும் கேட்கிறோம், நீங்க திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னா நீங்க எப்படி ஆட்சி அமைக்க முடியும்னு உங்க கட்சியை சார்ந்த தம்பிதுரை எம்பி சொன்னாரு. அவர் தானே சொன்னாரு, திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்குது, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முதலமைச்சரா வருவாரு, 45 சீட்டை வச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப மனநல பாதிப்பா அவருக்கா இல்ல உங்களுக்கு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இதுல வேற பல வாடகை வகைகளை யூடியூப்ல வாடகைக்கு எடுத்து இவருக்கு ஆதரவா பேச வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியில கடைக்கோடி தொண்டன் போல உழைச்சாரு, அவ்வளவு வேர்வை சிந்தி தமிழ்நாடு முழுவதும் சுத்தினாரு, ஆனாலும் அவரால் ஜெயிக்க முடியல. ஏன்னா இயற்கை சப்போர்ட் பண்ணல. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இயற்கை சப்போர்ட் பண்ணனா இயற்கை பார்த்துச்சு. இப்படிப்பட்ட மோசமான அரசியல் பண்ணிட்டு மோசமான வழக்குகளை சிக்கி பல ஊழல்வாதிகளை இருக்கிறதுக்கு இவங்க யாருமே வேண்டாம், நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லி இயற்கை சுத்தி அடிச்சிருச்சு. அதுதான் நடந்தது. இவங்க இயற்கையை குறை சொல்றாங்க, மக்கள் புரிஞ்சுக்கலையாம். இபிஎஸ் விஜய் வரல அப்படின்னா இபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆயிடுப்பாருன்னு பல பேர் சொல்றாங்க. வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், ஆனா இபிஎஸ் வந்து என்ன சாதிச்சிருப்பாரு? மீண்டும் 10 சைரன் காரை போட்டு முன்னாடி 50 கார் பின்னாடி 50 காரு, ஆடம்பர அரசியல், மக்களோட வரி பணத்தை செலவு பண்ணிட்டு கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு அதுக்கப்புறம் வழக்குகளை சிக்கி அதுக்கப்புறம் மறைகிற காலத்துல போய் சிறைக்குள்ள உட்காந்துட்டு ஜாலியா ஹாயா டாட்டா கட்டிட்டு போற வாய்ப்புகள் எல்லாம் தவிர்த்தது இன்னைக்கு தாவேக்கன்ற ஒரு கட்சி தான்.
இனி ஊழல் லஞ்சம்ன்ற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நேர்மையா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீண்டும் மீண்டும் நீங்க தாவேக்காவை குறி வச்சு திமுகவோட கை கோர்க்குறீங்க. இதுல ரொம்ப வெக்கக்கேடு என்ன அப்படின்னா, ஆலூர் ஷானவாஸ்னு திமுக உறுப்பினர் ஆனா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு படம் கட்டுவாரு. அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய சினிமா பிம்பம், இவ்வளவு பெரிய திமுகன்ற கோட்டை, இது ரெண்டையும் தாண்டி கிட்டத்தட்ட 50 சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயங்க. அவரும் திறமையானவர் தான், அவரும் நல்ல தலைவர் தான் இன்னைக்கு வக்காலத்து வாங்குறாங்க. எனவே தமிழ்நாடு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க, திமுகவும் அதிமுகவும் இனி வெவ்வேறு கட்சிகள் இல்லை, ரெண்டும் தாயும் மகனும் போல இருக்கிறது. இந்த கட்சி பிரிய போறதில்ல. விஜய் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி வைத்தால்தான் முடியும் அப்படின்ற வரலாறு எழுதப்படும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் அதை சேர்ந்து கூட்டணி வச்சு ஜெயிப்பாங்களான்னு கேட்டா 0% வாய்ப்பு, ஒரு துளி வாய்ப்பு இல்லை. திமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க, அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. எனவே ரெண்டு கட்சியும் சேர்ந்து எதை சாதிக்க போறதில்லை. ரெண்டு பேருக்குமே நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்னே ஒண்ணுதான், எப்படியாவது தயவு செய்து முதலமைச்சர் விஜய் கிட்டே மனு போட்டு நல்ல காஸ்ட்லியான முதியோர் இல்லம், எல்லா வசதிகளும் உள்ள முதியோர் இல்லத்துல திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் போய் சேர்ந்துடலாம். குறிப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நீங்க எல்லாருமே முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துடலாம். இனி தமிழ்நாட்டில் ஒரு துளி அரசியல் இல்லை உங்களுக்கு. குறிப்பாக அதிமுக தலைமை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. ஆனாலும் அந்த கட்சி அடுத்து வெற்றியை நோக்கி நகருமா, வெற்றி பாதைக்கு திரும்புமா, யார் தலைவராக வருவா, இதெல்லாம் எண்ணற்ற கேள்விகளை உருவாக்கும். இனி இருக்கக்கூடிய இந்த நேர்மை அப்படின்ற ஆட்சிக்கு மத்தியில இனி திமுகவும் அதிமுகவும் எல்லளவு வெற்றியை நோக்கி நகர முடியாது. எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி மனம் மாறி அரசியலை விட்டு நான் விலகுகிறேன், அதிமுக நல்லவர்கள் கையில் சென்று சேரட்டும், இந்த எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நோக்கி இந்த கட்சி நகரட்டும் அப்படின்னு பெருந்தன்மை அந்த கட்சியை விட்டு ஓய்வெடுப்பது நல்லது.